வணக்கம். இது அரியந்த அகாடமி. இன்னைக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி என்னன்னாக்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ள குரூப் 4 பணியிடங்கள் கிட்டத்தட்ட 4000 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இது தமிழ்நாட்டு மாணவர்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன முக்கியமானதுன்னு ஒரு ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க 25 25/4/2025 விட்டுருக்காங்க. குரூப் 4க்கானது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நீங்கள் முக்கியமாக இடம் பார்த்துருக்கணும்னுட்டு நான் சொல்கிறேன். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மே மாதம் 24ஆம் தேதி. மே மாதம் 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க 25ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி, மே மாதம் 24ஆம் தேதி கம்ப்ளீட், அதாவது லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறமா ஒரு 5 நாள் திருத்தத்துக்காக கொடுக்குறாங்க. விண்ணப்ப திருத்த சாளர காலம், அதாவது விண்டோ, கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க 29ஆம் தேதி வரைக்கும். தேர்வு நடைபெறும் நாள் முக்கியமானது ஜூலை 12. தேர்வு நடைபெறும் நாள் ஜூலை 12. இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் எல்லாரும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக தான் குரூப் 4 அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் குரூப் 4 அப்ளை பண்ண முடியும். அது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே போனீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, இந்த ப்ளஸ் 2ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க எல்லாருமே வனக்காவலர் பணியிடங்களுக்கு விருப்பம் தெரிவிக்கணும். நீங்கள் தெரிவிக்காம விட்டீங்களான்னா அது அக்கௌண்டபிலிட்டியில் வராது. போன முறை நிறைய பேர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தும் வனக்காவலருக்கு விருப்பம் தெரிவிக்கல, அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இந்த முறை எல்லாருமே நிறைய பேர் பண்ணிருங்க. அந்த தகுதி இருக்கிறவங்க எல்லாருமே அதை விருப்ப தெரிவாக கொடுக்கறது பெட்ரு. அப்போதான் உங்களை அதுக்கும் அந்த வேகன்சியும் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது எவ்வளோ வேகன்சி? விஓ பார்த்தீங்கன்னா 215, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1621, மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி இளநிலை வருவாய் ஆய்வாளர் வந்து 239 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தட்டச்சர் வந்து 1099 வேகன்சியும், சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து 335 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வனக்காப்பாளர் வந்து 62, வனக்காவலர் வந்து 71. இது ரொம்ப முக்கியமா 3935 வேகன்சி மொத்தமா கொடுத்துருக்காங்க. இது எல்லா மாணவர்களும் முழுசா இந்த நோட்டிபிகேஷனை படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்றது பெட்ரு. வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே, 18 வயசு முடிஞ்சிருந்தாவே இந்த குரூப் 4 அப்ளை பண்ண முடியும். ஆனா சில போஸ்டிங்க்கு 21 வயசும் கொடுத்துருக்காங்க. அப்போ விஓ எல்லாம் பாத்தீங்கன்னா 21 வயசு வேணும். கிராம நிர்வாக அலுவலருக்கு 21 வயசும், மீதி எல்லாத்துக்கும் 18 இருந்தா போதும். அதே மாதிரி 32 வயசு 42 வயசு எது இருக்குன்னாக்க பாருங்க, உச்சவரம்பு, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 32, 52 இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி இந்த 10th படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பர் ஏஜ் லிமிட் எல்லாம். ஒன்லி 10th படிச்சிருந்தா மட்டும்தான். நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அதனால டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 18 அல்லது 21 ஆயிருந்தாவே போதும். டிகிரி முடிச்சிருந்தாக்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். சரி, அடுத்தது போலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிசி எம்பிசி எல்லாருக்குமே விஓன்னா 21, மற்றதுக்கு எல்லாமே 18 தான். இதுவும் அப்படிதான் தந்திருக்காங்க. 42 வயசு 52 வயசு 55 42ன்னு தந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, அப்பர் ஏஜ் லிமிட் ஒன்லி 10th முடிச்சவங்க அந்த குவாலிஃபிகேஷன் பொதுவான அந்த தகுதி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அப்பர் ஏஜ் லிமிட். டிகிரி முடிச்சிருந்தா அந்த அப்பர் ஏஜ் லிமிட்டே இல்லை. சரி, அடுத்து பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் ஒரு முழுசா நீங்க படிச்சு பார்க்கறது பெட்ரு. இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இது எல்லாத்துக்குமே பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்கணும். பொது கல்வி தகுதினா 10வது.
சில விஷயங்களுக்கு, அதாவது வன காப்பாளருக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து +2 பயாலஜி இருக்கணும், +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும். அதே மாதிரி சில இளநிலை செயல் அலுவலருக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கிறது நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. கூட்டுறவு பயிற்சிகள் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சில போஸ்டிங்க்கு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி இது எல்லாமே ஒரு நீங்க ஒரு கிளான்ஸ் விட்டுருக்கிறது பெட்டரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்துக்கு இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும். அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் அது வேணும்ன்றாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலையும் இது இருக்கணும்ன்றாங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியங்கமயமாக்கப்பட்ட சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்க. சில போஸ்டிங்களுக்கு டிகிரி தேவைப்படுது, 10th மட்டும் பத்தாது, அதுதான் சொல்ல வராங்க. வனக்காப்பாளருக்கு +2 வேணும், வேணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும்தான் எஸ்டி மாணவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. வனக்காவலர் பதவிகள்ல சில டிஸ்ட்ரிக்ட், மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் உள்ள மாவட்டங்கள்ல மட்டும்தான் அந்த எஸ்டி மாணவர்கள் தகுதி பெற்றவர்கள் ஆவார் சொல்லியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி அவங்களோட வனக்காப்பாளருக்கும் வன காவலருக்கும் என்ன ஹைட் இருக்கணும்? ஆண்கள்னா 163, பெண்கள்னா 150 இருந்தா போதும். பட்டியல் பணமொழியினர்னா 152, 145 இருந்தாவே போதும். அதாவது செஸ்ட் அளவு வந்து பாத்தீங்கன்னா 79, 74. மூச்சு விடும்போது மூச்சு வாங்கிய நிலையில் 5 விரிவடைஞ்சு இருக்கணும். நேத்து தான் நடத்தினாங்க பெட்டு, நேத்து தான் முடிஞ்சது. வனக்காவலர்களுக்கு உடனே இவங்க வேகன்சி விட்டாங்க. கண்ணோட திறன் எவ்வளவு இருக்கணும்னா 6/6 இருக்கணும். 6/6 தூர பார்வை, கிட்ட பார்வை வந்து 0.5 இருக்கும். அதாவது மேக்சிமம் 0.5. ரைட். அப்படியே தரவரிசை இதெல்லாமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே நல்லா புரியும். இதுல ஒன்றும் முக்கியமானது ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா ஒரு முறை நீங்க எல்லாத்தையுமே படிச்சு பார்க்கறது பெட்ரு. விளையாட்டு வீரர்களுக்கான தகுதிகளை கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமானது 2 சொல்லணும்னாக்க, ஆதரவற்ற விதவைகளுக்கும் தமிழ் வழி கல்வி சான்றுகளுக்கும் ஒரு முக்கியமான அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இப்ப சமீபத்துல தமிழ் வழி கல்வி சான்றுகளோட திருத்தங்கள் எல்லாம் வந்துச்சு. 2வது இருந்து 8வது வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அதே மாதிரி பட்டம் வரைக்கும், அதாவது 10th வரைக்குமோ அல்லது பட்டப்படிப்பு வரைக்குமோ நீங்க தமிழ்ல கண்டினியூஸா படிச்சிருக்கணும். நேரடியா போய் டிகிரி வாங்கி வந்து தமிழ் மீடியம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். அதே மாதிரி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் இணைய வழியில் பதிவு செய்யும் போது 10ஆம் வகுப்பு பதிவு எண், சான்றிதழில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மாதம், பயிற்றுமொழி, சான்றிதழ் வாங்கிய குழுமம் போன்ற தகவல்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். மேற்படி விவரங்கள் தவறாக பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டால் தேர்வுக்கான இணைய வழி விண்ணப்பம் எந்த ஒரு நிலையிலும் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். ஆமா, நீங்க 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அங்க கரெக்ஷன் விண்டோ தருவாங்க, அப்போ நீங்க சரி பண்ணி வச்சுக்கணும். அது இல்லைனாக்க உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தேர்வர் 10ஆம் வகுப்பு தொடர்பான விவரங்கள் மட்டுமின்றி ஒரு முறை பதிவுக்கு தேவையான மற்ற அனைத்து விவரங்களையும் எத்தகைய தவறுமின்றி கவனமுடன் அளிக்க வேண்டும். விவரங்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது தேர்வால் அவ்வப்போது அளிக்கப்படும் மற்ற அனைத்து விவரங்களும் அடிப்படையாக இருக்கும். ஆமா, ஒவ்வொரு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதும் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா அது மாதங்களுக்கு உட்பட்டும் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 10th 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்புறமா டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதை நீங்க அப்டேட் பண்ணி இருக்கணும். நீங்க நேரா 10th மட்டுமே டைரக்டா கொடுத்தீங்கன்னா குரூப் 4 அப்ளிகேஷன் எடுத்துக்குவாங்க, ஆனா குரூப் 2க்கு உங்களுக்கு போகாது. அதனாலதான் 1 டைம்ல கவனம் செலுத்த சொல்றாங்க. ரைட். அந்த திருத்தம்னால அப்பப்போ உங்களுக்கு அனுமதிக்கப்படுவர். பதிவேற்றம் செய்து தேவைப்படும் போது திருத்திக் கொள்ள அனுமதிக்கப்படுவர்.
ஒரு முறை பதிவில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பேன் அதை தேர்வர் இணையவழியில் விண்ணப்பத்தினை சமர்ப்பதற்கு முன்னதாகவே சரி செய்து விட வேண்டும். தேர்வருடைய ஒரு முறை பதிவில் உள்ள விவரங்கள் தானாகவே போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பங்களில் நிரப்பப்படும் என்பதால் ஒரு முறை பதிவில் அளிக்கப்பட்ட விவரங்கள் தவறாக இருப்பின் அதன் விளைவாக அவர்களது இணையவழி விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படலாம்னு சொல்றாங்க. அப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப மஸ்ட். ரைட். போட்டோ வந்து இந்த அளவில் தான் இருக்கணும். 4.5 3.5 4.5 மொத்த அளவு வந்து 4.5. இது வந்து 3 சென்டிமீட்டர் 1.5 பேரும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாருக்காவது குரூப் 4 அப்ளிகேஷன் பண்ணணும்னாக்கா நீங்க அகாடமி கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க சுயமா அப்ளை பண்ணிட்டு போகலாம். ரைட். டிஸ்ட்ரிக்ட் கோடு தந்திருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோடு, அதாவது அந்த கன்னியாகுமரி மாவட்டம், கரூர் மாவட்டம், எல்லா மாவட்டத்தோட கோடும் தந்திருக்காங்க. அதை நீங்க படிச்சு பார்த்து கரெக்டா பண்றது பெட்டர். இந்த மாவட்டங்களோட கோடெல்லாம் கரெக்டா தரணும். தந்த பிறகு சப்மிட் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமா கவனமா இருக்க சொல்றாங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு திருத்தறதுக்கான கரெக்ஷன் விண்டோ டேட்ல தான் போய் திருத்த முடியும். இப்போ திருத்த முடியாது, அதை பார்த்துங்க. சரி, ரைட். இணையவழி விண்ணப்பத்தில் உரிய விவரங்களை பதிவு செய்த பின்னர் விண்ணப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேர்வு தேதிக்குள் தேர்வு கட்டணத்தை இணையவழியிலும் அல்லது பற்று அட்டை, கடன் அட்டை, ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் UPI மூலமாகவும் நீங்க செலுத்திக்கலாம். இதுல வந்து வேற வகையில எதுவும் செலுத்த முடியாது. இந்த டிமாண்ட் DD வழியாவோ போஸ்டல் ஆர்டர் வழியாவோ செலுத்தக்கூடாது. ஒன்று UPI அல்லது கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, இந்த 3 வழியா தான் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். அதை உஷாரா பாருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரும் அந்த கட்டண விதிவிலக்க பெறாதீங்க. ஒரு 100 ரூபா தான் கட்டணும். அந்த 100 ரூபாய் கட்டணமா கட்டி தேர்வு எழுதுறது பெட்ரு. ஏன்னா நீங்க தவறி முன்னாடி 2 முறை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்பவும் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேண்டிடேச்சர் பாஸ் பண்ணீங்கன்னா அது வீணா போயிடும். அது வழியா உங்களை தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது மாதிரி வேண்டாம், அதை பார்த்துங்க. ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் நீங்க அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி தர்ற மாதிரி இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தாலும் சரி, ஆதரவற்ற விதவை டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருந்தாலும் சரி, PSM சர்டிபிகேட் இருந்தாலும் சரி, உங்க BC சர்டிபிகேட், MBC சர்டிபிகேட், SC ST சர்டிபிகேட் எல்லாமே உங்களோட ஃபார்மேட்டை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ஃபார் பெட்டர். சரிங்களா? ஆதரவற்ற விதவைகள், அந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து படிவம் கொடுத்துருக்காங்க. அந்த படிவம் பிரகாரம் தான் உங்களோட சர்டிபிகேட் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ் மீடியம், தமிழ் வழியில் படித்த நபர் என்றால் மாநிலத்தில் நேரடி நியமனத்தின் வாயிலாக நிர்வாகத்திற்கான சிறப்பு விதியில் பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் படித்தவராக இருக்கணும். இப்போ +2னா +2 வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். 10னா 10th வரைக்கும், டிகிரினா டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் உங்களை அதை PSMன்னு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் அந்த இது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க பார்க்கணும். ஒரு முறை அந்த நோட்டிபிகேஷன் நல்லா படிச்சுக்கங்க. இதுல அவ்வளவுதான், முக்கியமானது எல்லாமே ஒரு முறை பார்த்தாச்சு. ஆமா, சப்ஜெக்ட் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸ் வந்து நீங்க முக்கியமா பார்த்துருக்கணும். இந்த சிலபஸை முக்கியமா பார்த்துருக்கணும். பாருங்க, பாடத்திட்டம் தமிழ்ல வந்து மொத்தம் 100 கேள்விகள். தமிழ்ல 100 கேள்விகள். இலக்கணம் வந்து 25, சொல்லகராதி வந்து 15. இது ரொம்ப முக்கியம். இது பிரகாரம் தான் நீங்க படிக்கணும். எழுதும் திறன் வந்து 15, கலைச்சொற்கள் வந்து 10, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் வந்து 15, எளிய மொழிபெயர்ப்பு வந்து 5 கேள்விகள், இலக்கிய இலக்கணம் தமிழ் தமிழ் தொன்மம் வந்து 15 கேள்விகள். இது 100 கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி GK வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கிலீஷ்க்கு அடுத்து GK பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஈஸி. பொது அறிவியல்ல 5 கொஸ்டின் தான். அதுவும் சயின்ஸ் மட்டும், அதாவது பிசிக்ஸும் பயாலஜியும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா 5 கொஸ்டின் அடிச்சிடலாம். புவியியல்ல 5 கொஸ்டின் தான்.
அதே மாதிரி இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் வந்து 10 கொஸ்டின். அதே மாதிரி இந்திய ஆட்சியில் வந்து 15, இந்திய ஆட்சி பாலிட்டியில வந்து 15, பொருளாதாரம், தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் வந்து 20 கேள்வி கேட்டிருக்காங்க, 20 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து 20 கேள்வி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், அதாவது அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங் கேட்கறாங்க, அதுல 25 கொஸ்டின். இதோட அவ்வளவுதான். இது தேர்வுக்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எல்லாமே முழுசா படிச்சு வச்சிங்க. இந்த நோட்டிபிகேஷன் நல்லா பயன்படுத்திங்க. வணக்கம், தேங்க்யூ.